நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க, அதுவும் கிடாரி கன்று மாடுங்க. மாடு ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. இந்த மாடும் கன்று எந்த ஊரில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஜெர்சி டைப்பு தான், இரண்டாம் மீத்து மாடுங்க. மாட்டோட பல்லு வந்து கடைப்பல்லுங்க. கன்று ஈன்றுச்சுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 3 மணி அளவில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க. அது கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. நல்ல மடி செட்டு, நல்ல காம்போலம், மடிக்கூச்சமெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேளை காலையும் சாயங்காலம் 2 வேளையும் சேர்த்து ஒரு 13-14 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். சுழித்தவர்களாத மாடு கண்ணுங்க. விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. நல்ல சைனிங்கான மாடு, நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கு. அப்படி நல்ல காம்பூலம் பாருங்கள், அருமையான காம்பூலம், தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். அழகான கிடாரி கன்று. இன்னைக்கு காலையில் ஒரு 3 மணி அளவில் கிடாரி கன்று ஈன்ற மாடு, ஒரு 13-14 லிட்டர் கறவை, 2ஆம் மீத்து மாடு, நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடு. ரொம்ப கம்மி பட்ஜெட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கிட்ட சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம். கறவை வீடியோவும் பேக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே அனுசரித்து பண்ணிக்கலாம். ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஒரு 13 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு, கிடாரி கன்று மாடு, 2ஆம் மீத்து தான். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்கள்.